நேற்று காலையில் ஆதித்யா ஸ்கூலில் விட்டு வந்தப்பறம் வியாழக்கிழமைன்றனால வந்து க்ளீனிங் ஒர்க் இருந்தது. போகிற வேலை மட்டும் ஆதித்யா வச்சுட்டு வந்து பார்க்கவே முடியாது. அதனால் வரதுக்குள்ளே எல்லாருமே வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சி லஞ்சுக்கு வந்து நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற போட்டு வச்சுட்டு, ஆனால் பக்கத்து வீட்டிலேருந்து சுண்டக்காய் வந்து அவங்க செடியிலேருந்து வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் சுண்டக்காய் ப்ரிப்பேர் பண்ணதில் அவங்களே எப்படி வைக்கிறதுன்னு சொன்னாங்க. சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி அரிசி கலஞ்சில் தண்ணியில் போட்டு பண்ணால் ரொம்ப அந்தளவுக்கு வந்து கசக்காது. மற்றபடி எப்பயும் போல் வந்து புளிக்குழம்பு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்ட்டு அம்மா வந்து அடிக்கடி வைப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து நான் வந்து வச்சதில்லை. சுண்டை வத்தல் புளிக்குழம்பு அப்படின்னு தான் வைப்பாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் நல்லா இருந்தது. ஹஸ்பண்டுக்குமே வந்து பிடிச்சிருந்தது. எப்போயுமே எங்கள் வீட்டில் புளிக்குழம்புக்குனா வந்து அப்புறம் தான் வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும். ரெண்டே வச்சு வந்து லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் மேலே ஆதித்யா ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக வெளியே கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தால் அப்படியே அவனை கூட்டிகிட்டு வந்து பார்க் போயாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பார்க் போய். முதியெல்லாம் அடிக்கடி போவோம். இப்போ போகிறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கிறதில்ல. பார்க்கில் ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே அங்கேயே வந்து சுண்டல் அப்புறம் புட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து டின்னருக்கு வந்து நைட்டு இட்லியும் முள்ளங்கி போட்டு சாம்பாரும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.